டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்யாவினுடைய பெரன் சமுத்திரத்திற்கு அருகே இருக்கின்ற மூமென்ட்ஸ் துறைமுக பகுதியில் பாரிய குண்டுவெடிப்புகள், ரஷ்யாவினுடைய கடல் படை அமைந்திருக்கின்ற இடம், அதுபோல ரஷ்யாவினுடைய ஏவுகணை கட்டமைப்புகள், ஆயுத களஞ்சியங்கள் போன்றவை அமைந்திருக்கின்ற இந்த இடம் உக்ரைனில் இருந்து 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இந்த இடத்திற்கு அருகாமையில் பின்லாந்து காணப்படுகின்றது. ரஷ்யாவினுடைய வட துருவத்தினுடைய கேந்திர முக்கியத்துவம் உள்ள இந்த இடத்தில் நடைபெற்றிருக்கின்ற இந்த தாக்குதல் பலத்த சேதம் ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த இடத்தில் தான் வட துருவத்திற்கான ரஷ்யாவினுடைய கடற்படையினுடைய தலைமை காரியாலயமும் அமைந்திருக்கின்றது. சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் அது காணப்படுகின்றது. ஏவுகணை கட்டமைப்புகள் 11 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது. இது படுமோசமான ஒரு தாக்குதல் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அது மாத்திரம் அல்லாமல் இதற்கு பதிலடியாக இன்று காலை உக்ரைனின் மீது ரஷ்யாவினுடைய மோசமான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. 620 வீடுகள் இருளில் கிடக்கின்றன. இந்த வீடுகள் சூட்டை பெற முடியாதபடி அங்கிருக்கும் வெப்பம் வழங்கும் கருவிகள் எல்லாம் உடைந்து தகர்ந்து போய் அவர்கள் குளிரில் கிடக்கின்றார்கள். இது கடுமையான குளிர்காலமாகும். குளிரில் மக்களை போட்டு இறக்க செய்வது ரஷ்ய அதிபரனுடைய குளிர்கால போராக இருக்கின்றது. கடந்த 1000 தினங்களாக நடைபெறுகின்ற போரில் குளிர்கால போர் என்பது மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை வகித்திருப்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது. எனவே ஏட்டிக்கு போட்டியாக விவகாரங்கள் சூடுபிடித்துக் கொண்டு இருக்கின்றன. 16 மருத்துவ நிலையங்கள், 17 பாடசாலைகள், 3 பிள்ளைகள் பராமரிப்பு நிலையங்கள் இப்பொழுது குளிரில் கிடக்கின்றன. 7 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள், ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். கிங்ஷால், இஸ்கெண்டர் எம் ஆகிய ஏவுகணைகள் கொண்டு ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய புதிதாக வர இருக்கின்ற அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் மற்றும் ஜெர்மனியினுடைய சான்சலர் ஊலாப் சோல்ஸும் தொலைபேசி வழியாக பேசிக் கொண்டார்கள். அத்தருணம் கருத்துரைத்த டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரினால் தாம் மிகவும் களைத்து விட்டதாகவும், அந்த போர் முடிய வேண்டிய காலத்தையும் தாண்டி தொடர்ந்து முடிவில்லாத ஒரு கயிறு போல் சென்று கொண்டிருப்பதாகவும், இந்த கயிற்றை துண்டித்து போரை நிறுத்த வேண்டும் என்றும் பெரும் செலவாக இருப்பதாகவும் கூறிய அவர், அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்பொழுது அமெரிக்கா செலவிட்டுக் கொண்டிருக்கின்ற $60 பில்லியன் அங்கு சென்று கொட்டி தீர்த்தது போல தன்னால் கொட்டி தீர்க்க முடியாது என்றும், எனவே பாரிய பொருளாதார உதவிகளை தன்னால் தர முடியாது என்றும், இந்த போரை நிறுத்தியாக வேண்டும் என்றும் பேசியிருக்கின்றார். 2 தலைவர்களும் இதற்கு இணக்கப்பாடு கண்டாலும் எப்படி நிறுத்துவது என்று தெரியவில்லை. ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் பேசலாம் என்று கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் உக்ரைன் பலத்த இழப்புகளை சந்தித்து தான் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், ஆனால் உக்ரைனுக்கு கியாரண்டி வழங்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் புருசெல்ஸுக்கு நேற்று வந்த உக்ரைனிய அதிபர் அங்கிருக்கும் தலைவர்களினால் பெரிதும் வரவேற்கப்பட்டார். ஆனால் அந்த இடத்தில் அவர் விட்டுக் கொடுக்காத நிலையிலேயே தன்னுடைய பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றார். உண்மையில் பேச்சுக்களின் மூலமாக தீர்வு காண்பதாக இருந்தால் ரஷ்ய அதிபர் அதற்கு தயாராக இல்லை. உக்ரைனிய அதிபர் கேட்கின்ற கோரிக்கைகள் ரஷ்ய படைகள் முற்றாக வெளியேறிவிட வேண்டும் என்பது. உண்மையில் ரஷ்யாவிற்கு பல இடங்கள் சொந்தமாக இருந்தது. உக்ரைன் என்ற நாட்டை அமைக்கின்ற பொழுது ரஷ்யா தன்னுடைய நட்பு நாடுதானே என்று விட்டு கொடுத்த இடங்கள் எல்லாம் இப்பொழுது எதிரி நாடாக மாறுகின்ற பொழுது ரஷ்யாவிற்கு அதுவே ஆபத்தாக மாறிவிடும் என்பதனால் ரஷ்ய அதிபர் இந்த போரை நடத்தி இருக்கின்றார் என்பது ரஷ்ய அதிபருடைய வாதமாக இருப்பதனால் உக்ரைனிய அதிபர் முக்கியமான 5 மாநிலங்களையும் கிரிமியா குடாவையும் விட்டுக் கொடுக்க வேண்டி வரும் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சாக இருக்கின்றது. இந்த நிலையில் சிரியாவில் இருக்கும் HTS அமைப்பினுடைய தலைவர் அனைத்து சிறுபான்மையினரும் சமமாக கருதப்படும் என்று கூறியவர் இப்பொழுது அவர்களுடைய தரப்பில் இருந்து பெண்கள் வேலைக்கு செல்ல முடியாது என்றும், அவர்களுடைய உயிரணுக்களில் அது குறித்த தன்மைகள் இல்லை என்றும் தங்களுடைய முதலாவது குண்டை தூக்கி வீசி இருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் HTS அமைப்பினுடைய தலைவர் அகமட் அல் ஜாராவினுடைய BBC பேட்டி வெளியாகி இருக்கின்றது. அவர் குறிப்பிடுகின்றார், சிரிய மக்களுக்கு போர் சலித்து விட்டது, இனி போர் தேவையில்லை. இரண்டாவதாக சிறுபான்மை மக்கள் சமமாகவே கணிக்கப்படுவார்கள், இதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை. மேற்கு நாடுகள் எங்களுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை ஆகிய 3 வாக்குறுதிகளையும் வழங்கியிருக்கின்றார். பெண்கள் உயர்கல்வி கற்கலாம் என்று கூறிய அவர் பெண்கள் வேலை செய்யலாமா என்ற கேள்விக்கு பதில் உரைக்கவில்லை. ஆனால் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் தலபான்களைப் போல தாமும் செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். மலேசிய அரசு 2014ஆம் ஆண்டு காணாமல் போன MH370 விமானத்தை மறுபடியும் தேடுகின்ற பணிகளை ஆரம்பிக்க இருப்பதாகவும் குடும்பத்தினருக்கு வாக்குறுதி வழங்க வேண்டி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றது. 227 பேர் மரணமடைந்து மேலும் 12 பணியாளர்களும் இத்தோடு மரணமடைந்தார்கள். இந்த விமானம் பற்றிய முழுமையான தகவல்கள் எதுவும் இல்லை. மலேசிய அரசு $70 மில்லியன் செலவழித்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை. 2018ஆம் ஆண்டுடன் தேடல் முடிவடைந்தது. கோலாலம்பூரில் இருந்து புறப்பட்ட 40வது நிமிடம் விமானத்தினுடைய சிக்னல்கள் இல்லாமல் போனது. அதன் பின் என்ன நடைபெற்றது என்று இன்று வரை சரியாக தெரியவில்லை. இந்த ஆண்டின்
மிக குறைந்த பகல் நேரம் உள்ள நாளாக நாளை 21 டிசம்பர் அமைய இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. டென்மார்க்கில் இருந்து வரும் செய்தி ஒன்றின்படி டென்மார்க்கினுடைய பகல் நேரமானது 7 மணி நேரங்கள் 1 நிமிடம் 16 செகண்ட்களாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இனிமேல் இலங்கை செய்திகள். இலங்கையில் இருந்து நமது காரியாலயத்தில் புதிதாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற இலங்கை செய்தியை இத்துடன் இணைக்கின்றோம். இது இளைஞர்களை உற்சாகப்படுத்துவதற்காக முதலில் இலங்கை செய்திகளை வழங்குகின்றார் நமது காரியாலயத்தில் இருந்து பா. தங்கத்தமிழன் அவர்கள். கேட்டு பாருங்கள். வணக்கம். இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகள். மாகாண சபை தேர்தலுக்கான பிரேரணையை அரசே முன்வைக்கும். அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி அனுரகுமார உறுதி கூறியுள்ளார். அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சட்ட சிக்கல்களை தீர்க்கும் ஏற்பாடு அரசாங்கமே முன்னெடுக்கும். அதற்கான பிரேரணையை அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்றும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். பக்கசார்பற்ற விசாரணைகள் நடக்கும் என்று நம்புகிறோம். கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிப்பு. வணிக பொருளாதார அடிமைத்தனத்திலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்க புதிய அரசாங்கம் முயற்சிக்கும் என நாம் நம்புகின்றோம். நாட்டை கட்டியெழுப்புவதற்கான கால அவகாசத்தை அவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும். அதே போன்று உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் பக்கசார்பற்ற நியாயமான முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இந்த தாக்குதலின் பின்புலத்தில் உள்ள உண்மைகளை அரசாங்கம் வெளிப்படுத்தும் என்று கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார். வீண் விமர்சனம் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. எதிர்கட்சிகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. எதிர்கட்சிகளின் ஆரோக்கியமான விமர்சனங்கள் வரவேற்கத்தக்கவை. ஆனால் அவை சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கக்கூடாது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிக்க ஏற்பாடு. விரைவில் நடவடிக்கை என்கிறார் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இவ்விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார். இது மக்களின் அரசாங்கம். ஆகவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றுவோம் என்று வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்தார். எலிக்காய்ச்சல் விலங்குகளுக்கும் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளது. கால்நடை சுகாதார திணைக்கள மாகாண பணிப்பாளர் தெரிவித்தார். வடமாகாணத்தில் தற்போது பரவியுள்ள எலிக்காய்ச்சல் நோயானது மனிதர்கள் மட்டுமன்றி பல்வேறு விலங்குகளுக்கும் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக வடக்கு மாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்கள மாகாண பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார். எலிக்காய்ச்சல் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் ஊடக சந்திப்பு திருநெல்வேலியில் உள்ள கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நன்றி, வணக்கம்.